வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு டிஎன்பிசி 1.5. நம்ம சேனலில் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம குரூப் 4க்கு ரிலேட்டான வீடியோ, தமிழ் ஜிகே மேக்ஸ் வீடியோலாம் பார்க்க இருக்கோம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்து காலையில் வந்தது. அதில் வேகன்சி டீட்டெயில் வந்து 6244 கொடுத்துருந்தோம். இதில் மேக்ஸிமம் நம்ம எழுதுறவங்க எல்லாருமே டிகிரி முடிச்சிருப்போம். அதனால் காமன் டு ஆல்னா 10th + 2 டிகிரி முடிச்சிருக்காங்களா அவங்களுக்கான எவ்வளோ வேகன்சி, அதாவது டைப்பிங் முடிக்காமல் ஸ்டெனோ முடிக்காமல் எதுவும் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் ஓகேங்களா, அவங்களுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, வித் டைப்பிங்கோட இருக்கிறவங்க எவ்வளோ வேகன்சி, வித் ஸ்டெனோவோட இருக்கிறவங்க எவ்வளோ வேகன்சி, ஏன்னா தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி பாருங்கள், இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்தது. எக்ஸாம் டேட் வந்து எப்போனா ஜூன் 9. ஓகேங்களா, சண்டேல வருது. அடுத்து பாருங்கள், இங்கே இருக்குது விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், டிபார்ட்மெண்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்துக்குமே ஒரே பேர் தான். 19,500 ஆரம்பிக்குது சேலரி டீட்டெயில்ஸு. இந்த மில்க் டிபார்ட்மெண்ட், மில்க் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் மட்டும் 18,000 சில்லற ஆரம்பிக்கும். ஓகே, பார்த்துக்குங்க. அது வந்து லாஸ்ட்டாக தான் நம்ம எடுக்கணும். முன்னாடி எந்த வேகன்சியும் இல்லை, எந்த டிபார்ட்மெண்ட்டும் இல்லை, அப்படி தான். அதே மாதிரி பில் கலெக்டர், லேப் அசிஸ்டன்ட், சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட், இது வந்து எல்லாம் அதுவும் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஈக்குவல் தான். சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் மட்டும் 15,900. அது வந்து லாஸ்ட்டாக நம்ம ப்ரிஃபரன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, அது வந்து அதுவும் எல்லாருமே வந்து காமனாக எல்லாருமே வந்து சூட்டபிள், எந்த எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனும் இல்லை. பாருங்கள், இப்போ 10th + 2 டிகிரி வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். டைப்பிங் போகல, ஸ்டெனோ போகல அப்படின்னா அவங்க எந்த போஸ்ட்டுக்கெல்லாம் குவாலிஃபிகேஷனா விஓஓ 108, ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து ஜேஏ 2604. காமனாக நம்ம இந்த 2 போஸ்ட்டுக்கு தான் வந்து எடுக்கிறதுக்கு விரும்புவோம். அது வந்து 2712 போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, இது இல்லாமல் நம்ம மார்க் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா பின்னாடி பில் கலெக்டர், லேப் அசிஸ்டன்ட், அது வந்து அப்புறம் சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் 49, இது வந்து 140 இருக்குது. அதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் கார்டு 171, ஃபாரஸ்ட் வாட்சர் வந்து 526, ப்ளஸ் ஃபாரஸ்ட் வாட்சரில் யூத்து, ட்ரைபல் யூத்துன்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அதில் வந்து 288, மொத்தம் 985. இந்த மூணுத்தையும் சேர்த்தனா டைப்பிங் முடிக்காதவங்களுக்கு 3837 வேகன்சி தான் இருக்குது. ஓகேங்களா, மீதி போஸ்ட்டு நம்ம எடுக்கவே முடியாது, எலிஜிபிளே கிடையாது. ஓகே, 3837. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து டைப்பிங் முடித்தவங்க எவ்வளோ வேகன்சி. டைப்பிங் முடித்தவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்த்து பாருங்கள். டைப்பிங் முடித்தவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்த்து 1705 போஸ்ட்டு தான் இருக்குது. அவங்க வந்து நிறைய மார்க் எடுத்துனால ஜே போஸ்ட் முன்னாடி இருக்கிற போஸ்ட் எல்லாத்தையும், அதனால் இதையும் அது கூட சேர்த்துக்கிறோம். 3837 போஸ்ட்டு. அப்போ இந்த ரெண்டுத்தையும் கொண்டு 5542 போஸ்ட் வந்து டைப்பிங் முடிச்சவங்க எலிஜிபிள். ஓகேங்களா, இது எதுக்கு இந்த மாதிரி தரோம், நம்ம எவ்வளோ போஸ்ட் மொத்தமாக 6244 போஸ்ட்டு அதுக்கு எலிஜிபிள் நினச்சிட்டு நம்ம எக்ஸாம் நிறைய பேர் பூசை எழுதுறவங்களுக்கு இருக்கும். அதுக்காக இந்த வீடியோ போட்டுக்கிறோம். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸ்டெனோ இப்போலாம் நிறைய பேர் ஸ்டெனோ முடிச்சிருக்காங்க. அதனால் ஸ்டெனோ எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா அது ஒரு 452 போஸ்ட் இருக்குது. ஸ்டெனோ மட்டும் வந்து 452 போஸ்ட். ஸ்டெனோ முடிச்சவங்க கண்டிப்பாக டைப் ரைட்டிங் முடிச்சிருப்பாங்க. அது 1705 போஸ்ட்டு. அவங்க வந்து இந்த டிகிரி முடிச்சிருக்க ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல காமன் டு ஆல், அந்த போஸ்ட் எல்லாத்துக்குமே எலிஜிபிள். அது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா 5994 போஸ்ட். ஓகேங்களா, மீதி 250 போஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் டிரைவர் போஸ்ட் இருக்குது, லைசன்ஸ், அது ஒரு 192. கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங்லாம் முடிச்சிருக்கணும், அது ஒரு 49. இப்படிலாம் சேர்த்து ஒரு 250 போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட், டிரைவிங் லைசன்ஸ் அதெல்லாம் கேட்குறாங்க. அதனால் அதெல்லாம் நம்ம விட்டுலாம். ஸ்டெனோ மட்டும் நீங்கள் முடிச்சிங்கன்னா 5994 போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். காமனாக நம்ம எந்தமே டைப்பிங் வரைக்கும் போகாதுங்க. 3837 போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா, நம்ம யூடியூப் சேனல் தொடர்ந்து வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.